ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் ராமானுஜர் வைத்தம்மா நீதி கோவிலுக்கு 700 சன்னியாசி 10,000 சிட்டர்களோட போகிறாரு. வழக்கம் போல் யாரையுமே ஏற்படுத்தி பார்க்காத நம்ம ராமானுஜர் அங்கேருந்து மூட்டையும் முடிச்சுன்னா வெளில வரக்கூடிய அந்த பொண்ணை பார்த்து, ஏம்மா எங்கம்மா வெளியில் வர, எல்லோரும் புகழ் அப்படின்ட்டு போகிற பெருமாளை விட்டு எங்கம்மா போகிறேன்னு கேட்க, அவன் வழக்கம் போகிற நம்மக்கிட்ட யாராவது கேட்டால் நம்ம 1000 கஷ்டம் சொல்லுவோம். அந்த மாதிரி எதுவுமே சொல்லாத 52 ரகசியம். என்ன ரகசியம்னா, பெருமாள் அவள் எப்படி கொள்ளடிச்சா, பெருமாள் மனசை எப்படி கொள்ளடிச்சா சொல்கிற அத்தனை பேரும் பெருமாள் மனசை குறந்தவா, ஆச்சாரியர் மனசை கவர்ந்தவா. அடைத்து வந்தேன் என்றேனோ அக்கருவனே போல, அகம் ஒழிந்து விட்டேனோ உதிரினை போல, தசங்கனை சற்றேனோ பிராட்டியை போல அப்படிங்கிற மாதிரி ஒரு 82 சொன்னால், நம்ம போன வாட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா, அடையாளம் நேரம் கபந்தனை போல, அதாவது ஒரு சின்ன கைங்கரியம் அது கூட வாழ்க்கையில் நம்மளோட பெரிய சந்தோஷத்தை கொடுக்குன்றதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காம இருக்கும். என்ன சொன்னான், இங்கேருந்து ரிஷிமுக பருவத்துக்கு போங்க, சிக்கிரவீரை தோழனை ஆக்கிக்கோங்க, போகிற வழியில் ஷபரியோட ஆசிரமத்துக்கு போங்க, அவ்வளோதான். இதை சொன்ன உடனே அவருக்கு சுயபரவம் கந்தர்வன் ஆயிட்டார். நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம செய்கிற ஒரு நல்லது, சின்ன நல்லது கூட சரி, பகவானோட பொன் ஏட்டில் அது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். அதுக்கு தான் ஏதாவது முடிஞ்ச உதவி அடுத்த வாழ்க்கை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சரி, இந்த வாட்டி என்ன அப்படின்னு சொன்னால், அந்தரங்கம் சொன்னேனும் திரிசடையை போல. யார் அந்த திரிசடை? யார் அப்படின்னா, வால்மீகி ராமாயணத்தில் சொல்லியிருக்கு, அவள் கண்டிப்பாக விபீஷணனோட மகளாக தான் இருக்கணும். அது எப்படி? விபீஷணனோட மனைவி சரமா, மகள் அனிலா, அப்புறம் நம்மளோட திரிசடை. விபீஷணனுக்கு 2 மகள்கள், மனைவி பேர் சரமா, மகள் பேர் ஒருத்தர் பேர் அனிலா, நம்மளோட திரிசடை. 2 பெண்கள் இருக்கா. அப்படின்னா அது எல்லாமே அரக்கி பொல்லாது, அதில் இந்த குழந்தை நல்லதாக இருக்காளே திரிசடை, அதனால கண்டிப்பாக அரக்கன் பொல்லாது, அதில் விபீஷணன் நல்ல மாதிரியா இருக்காங்கன்னு சொன்னால் அது நல்ல மாதிரிக்கு தான் இந்த மாதிரி நல்ல குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுனால அவர் சொல்லியிருக்காரு, அவன் கண்டிப்பாக அது விபீஷணனோட பொண்ணாக தான் இருக்கணும். விபீஷணனோட மனைவி, அவளுக்கு இன்னொரு பொண்ணு அனலான்னு பேர். இவ 2 பேருமே நம்ம சீத்தம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருந்தாலும். நம்ம சுந்தரகாண்டத்தில் தான் இந்த திரிசடையை பற்றி நிறைய இருக்கு. ராட்சசிங்க தொந்தரவு பண்ணும்போதெல்லாம் இவதான் ரொம்ப ஆறுதலாக இருப்பாள். நல்ல காலம் பிறந்துருத்துன்னு சொல்லிட்டு ஒரு கனவு வேற கண்டேன். என்ன கனவு அப்படின்னா, கோவேரி கழுதையில் ராவணன் போகிறான், மூஞ்சியெல்லாம் எண்ணெயெல்லாம் அப்படின்ட்டு அப்படியே மலை மூத்திரம் விசர்ஜனை பண்ணிட்டே அப்படின்னு அவ அந்த மாதிரி கனவுலாம் கண்டா. அவளுக்கு யமலோகத்துக்கு போகிற மாதிரி இருக்கலாம். அவளை இந்த தேவின்னு ஆசிட்டு போகிற மாதிரி, யமபட்டினத்துக்கு ஆசிட்டு போகிற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கத்தில் விபீஷணன் வெண்குற்ற கொடையோட சந்தோஷமாக போகிறார் மாதிரி கனவு கண்டேன். நீங்களும் நல்ல வெள்ளை அடையில அணிஞ்சிட்டு சக்கல சௌபாகியத்தோட அழகு அஷ்ட ஐஸ்வர்யத்தோட ராமரோட உட்காந்துட்டு அழகாக போகிறீங்க, நீங்களும் லக்ஷ்மணனும். அந்த மாதிரி கனவு கண்டேன். அப்படி அந்த மாதிரி கனவு கண்டேன் அப்படின்ட்டு இவகிட்ட சொல்லலை, சீதம்மா கிட்ட சொல்லலை. சீதம்மாவுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால ஏண்டி குடும்பப்படுத்தாதீங்க, இந்த மாதிரி கனவு நான் கண்டேன், ராவணனுக்கு ஆபத்து, ஏன்னா இப்பேற்பட்ட உத்தமி ஆசின் வந்துட்டாரு அப்படின்ட்டு சீதா காதுபட அவளுக்கு பாதி உயிர் வந்துடுது. அது மாதிரி இந்த மாதிரிலாம் யார் இப்போ கஷ்டப்படுற காலத்தில் யார் நமக்கு எதுவும் பண்ணுவா? நம்ம இருக்கவே பிடிக்கல, ஒரு இடமே நரகமாக இருக்குன்னா ஒருத்தராவது நமக்கு ஆறுதலாக பேச மாட்டாளா? ஒருத்தராவது நமக்காக ஏதாவது செய்ய மாட்டாளான்ற ஏங்குற சமயத்தில் தான் அடிச்சது ஜாக்பாட் திரிசடைக்கு. ஒருத்தராவது பேச மாட்டாமா, நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்ல மாட்டாமான்னு அடுத்து ஜாக்பாட் அனிமன் தானே கரெக்டாக தனியாக இருக்கும்போது வந்தார். 2 பேருக்கும் ரொம்ப ஜாக்பாட்டு, அதுவும் திரிசடைக்கும் ரொம்ப ஜாக்பாட்டு. ஏன்னா அந்தரங்கம் நிறைய விஷயத்த 2 பேரும் பேசிகிட்டு இருக்கலாம். இப்படி தான் வேணும்ட்டு நம்ம சீத்தை ஒத்துக்கணும், நம்ம ஆத்துக்கார செத்து போயிட்டார், இனிமேல் நம்ம வழி இல்லை, ராவணன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணான். யாரையே இந்திரஜித்து, நீ வேணா பாருன்னு ஆத்துக்கார தலையை தூக்கி போட்டா பாருன்னு விஸ்வகர்மானத்தை காமிக்கிறான். நிஜமாவே ராமனோட தலை தனியாக விழுந்துருக்கு. அழறா, நான் இனிமேல் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திரிசடை பக்கத்தில் இருக்கிறதா ரகசியமாக சொல்கிறான்,
இது பார், இந்த புஷ்பக விமானம் ஒன்லி சுமங்கலியை மட்டும்தான் சுமக்கும். நீ கணக்கு அவள் இறந்து போய் நீ சுமங்கலி இல்லைன்னா அவனை சுமந்திருக்காது. அதனால நான் என்ன நம்பு அப்படின்ட்டு அவளுக்கு ஆசுவாசப்படுத்தி கொடுத்தாலும் உண்மையும் அதுதான். அது மாயா மாதிரி ஒரு நிமிஷத்துல ஒரு மிஸ்மேரேஜ் மாதிரி டபக்குன்னு மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் லீலை இந்த முதிர்ச்சியத்தை ரொம்பலாம் பண்ணுவாங்களாம், ஜித்து வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த சமயத்திலும் நம்ம திரிசடா தான் உதவி பண்ணலாம். அந்த மாதிரி அந்த ரங்கம் சீத்தம்மாவுக்கு மனசுல தோணின ஒரு தாபங்கள்ல கூட நம்ம திரிசகரை கிட்ட தான் சொல்லுவாளாம். எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. தாயார் நம்ம கிட்ட அந்தரங்கம் சொல்லுவாளா? அதுக்கு நம்ம தகுதியா இல்லையா? ஆனா திரிசடை ஒரு ராட்சசி குளத்துல பிறந்துட்டு இப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. கவலைப்படாதீங்கோ, வந்துடுவாங்க, நீங்க விட்ட கண்ணீர் வீண் பண்ணாது, வீண் ஆகாது, இப்படிலாம் அம்மா கிட்ட ஆறுதலா சொல்லியிருந்த அந்த திரிசடையை போல நான் ஏதாவது சொன்னேனா அப்படின்ட்டு இந்த பெண் பிள்ளை கேட்குறேன். அதாவது இப்போ கூட நீங்கள் பிருந்தாவனத்தில் ஒரு ஆண்டாள் திருக்கோவில் ஒன்று இருக்கு. அங்கே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் மடுசாரோட கட்டிட்டானா போகணும். அப்போ ஆண்டாளோட ஒரு ஃப்ரெண்டாக இல்லாமல் தோழியாக இல்லாமல் மடுசார கடை போனால் நம்ம திருப்பாவெல்லாம் சேவை பண்ணி வைப்பா, பிரசாதம் கை நிறைய கொடுத்து அனுப்புவோம். அந்த மாதிரி எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. அவரோட தோழி ஆக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அந்த மாதிரி அந்த பிருந்தாவன் கோவிலில் போனால் அந்த ஆண்டாளில் சேவிச்சுட்டுவாங்க. ரங்கமன்னார் ஆண்டாள் கோவில் அங்கே இருக்க பிருந்தாவனத்தில் மடுசாரோட கட்டினோம்னா நம்ம ஆண்டாளோட தோழியாக ஆயிடலாமா. அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம். அந்த ரங்கம் சொன்னேனோ அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் இது கலியுகம் இருந்தாலும் இந்த பாக்கியம் ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அவளுக்கு நம்ம திரிசடைக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த யுகத்தில் நம்ம ஜெகன்மாதாவோட பேசுகிற பாக்கியம் கிடைச்சிது. நம்ம இப்போ இதெல்லாம் நம்ம பாருங்க, யார் யாருக்கு என்ன அதிர்ஷ்டம் தெரியாது. அதுக்கு தான் யாரையுமே நம்ம இலக்காரமே பண்ணக்கூடாது. பெருமாள் யார் யாருக்கு என்னென்ன அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்காருன்னு நமக்கு என்ன தெரியும்? மேலோட நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவளுக்கு என்ன தெரியும், அவள் ராட்சசி தானே அப்படின்னு. கிடையாது. உள்ளுக்குள்ள அவள் எப்பேற்பட்ட பாக்கியவான் அப்படிங்கிறது பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். அதை தான் அந்த பெண் பிள்ளை சொல்கிறா. அந்தரங்கம் சொன்னேனும் திரிசடையே போல நானும் ஒரு முசப்பொழுக்க. நான் இந்த ஊரில் வியாபாரம் இல்லைன்னு தானே போகிறேன், வயிற்றுக்கு லாட்ரி அடிக்கணும்னு தானே போனேன் இல்லையா? பணத்துக்கு லாட்ரி, பசியும் பத்னியாக தானே போகிறேன். எனக்கு எந்த தகுதியும் இல்லையே, இந்த வைத்த மாநிலத்தை விட்டுட்டு நான் போகிறேனே, நான் ஒரு முசப்பொழுக்க அந்த நம்பிக்கை இல்லாத இருக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த திருக்கோளூர் இந்த பெண் பிள்ளை அவளால் ரொம்ப புகழாயிடுது. இந்த குழந்தை ஆயிரம் சொன்னாலும் எப்படி இப்படி நாலேஜ் இருக்கு. ராமானுஜர் அப்படியே கட்டி போடுற அளவுக்கு கண்ணிலெல்லாம் ஆனந்த பாஷம். ஏன்னா சீத்தம்மா நினைச்சுட்டார். வழக்கம் லக்ஷ்மணனா இருந்தாரோ இல்லையா? அதுக்குதான் அடுத்த வாட்டி என்ன சொல்லி நிற்க வைக்க போறா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்மளும் நம்ம அம்பாள் கிட்ட வேண்டிக்கணும். இந்த மாதிரி தாயார் நமக்கு ஒரு ஒரு அந்தரங்கம் சொல்ற மாதிரியோ இல்லை நம்ம ஒரு தாயாருக்கு ஒரு சந்தோஷமா ஏதாவது பேசுற மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆச்சாரியன் திருவடையும் நம்ம ராமவீரான் திருவடையும் வைகுண்டாதிபதி லக்ஷ்மி நாராயணன் திருவடையும் வேண்டி பிரார்த்திச்சுப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல இந்த சேனல் ஒரு ஆன்மீக சேனல் இல்லையா? லௌகீகம் கலக்கப்படாத சேனல். இது கேட்குற ஆத்ம நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் வாங்கி கொடுக்கணும், பிடிச்ச வாழ்க்கை அனுப்பணும். அதுதானே ரூலு. ஏன்னா ஆத்ம நண்பர்களை தவிர இதை யார் செய்ய முடியும் இல்லையா? நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.